அட எப்படி பார்த்தாலும் நம்ம இலக்கியாதான லக்கி பர்சன், அவங்களுக்கு கிடைக்காம வேற யாருக்கு கிடைக்க போகுது. ஸோ வெற்றிகரமாக குலுக்கி போட்டதுல இலக்கியாவோட பேரு தான் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, இலக்கியா கோயிலில் என்ன சொல்றாங்கன்னா, பிரியா கிட்ட பேசுறதுக்காக நான் ஹெல்ப் பண்ற கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சே, என்ன ஒரு பாசம் இல்ல. இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம இலக்கியா ஹாஸ்பிட்டல் போறாங்க, போய் ரேவதியை பார்க்க போறாங்க. ஸோ அங்க போய் ரேவதி கூட பார்த்து பேசிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கப்போ கபாலி, அதான் நம்ம எஸ்எஸ்கேவோட அடியாள், அவர் பார்த்துட்டு இந்த மாதிரி எஸ்எஸ்கே கால் பண்ணி இங்கேதான் இருக்கா ரேவதி, இலக்கியாவும் இங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் எஸ்எஸ்கேக்கு ஓ அங்கதான் இருக்கால, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான சதி வேலை நடக்குது. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ரேவதியை வீட்டுக்கு கூட்டு போக்குள்ள பல ட்விஸ்ட் இருக்கும் போலயே. பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுதுன்றத எபிசோட் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இலக்கியா, நீ பிரியா கிட்ட தனியா பேசுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ரேவதி இங்கதான் இருக்காளா? சொல்லு கபாலி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.